முடிந்தது பொறுமை, தொடங்கியது வேட்டை. 4 நாள் போர், 31,000 கோடி அணை, பாலைவனமாகும் பாகிஸ்தான். பயங்கரவாதத்தின் கோர முகத்தை எதிர்கொள்வதிலும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதிலும் இந்தியா எடுத்துள்ள புதிய பரிணாமம் உலக அரங்கையே அதிர வைத்துள்ளது. 2025 ஏப்ரல் மாதம் காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் மத பாகுபாடு அடிப்படையில் கோழைத்தனமான ஒரு படுகொலை அரங்கேறியது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது தொடுக்கப்பட்ட 4 நாள் போர் அந்த நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை ஏற்படுத்தியதுடன் இந்தியாவின் ராணுவ பலத்தை உலகிற்கு பறைசாற்றியது. போரில் நிலைகுலைந்து போன பாகிஸ்தான் சரணடைந்தாலும் இம்முறை இந்தியா வெறும் போர் நிறுத்தத்துடன் நின்றுவிடவில்லை. பயங்கரவாதத்தை முழுமையாக வேறறுக்கும் வரை பாகிஸ்தானின் வாழ்வாதாரமான சிந்து நதி நீரின் ஒரு சொட்டு கூட அந்த நாட்டிற்கு வழங்கப்படாது என்ற அதிரடி முடிவை எடுத்து பல தசாப்த கால சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இதற்காக 31,000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட அணை கட்டும் பணிகளை இந்தியா போர்க்கால அடிப்படையில் தொடங்கியிருப்பது பாகிஸ்தானை நடுக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2026 உலக நீர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஸ் பர்வதனேனி ஆற்றிய உரை இந்தியாவின் இந்த உறுதியான நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தியது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா காட்டிய பெருந்தன்மையும் நல்லெண்ணமும் பாகிஸ்தானால் தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒப்பந்தங்களின் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் மனித உயிர்களின் புனிதத்தை பாகிஸ்தான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவரது சாட்டையடி போன்ற வார்த்தைகள் ஐநா சபையை ஸ்தம்பிக்க வைத்தன. பயங்கரவாதத்தை நிபந்தனையின்றி பாகிஸ்தான் கைவிடும் வரை இந்த நீர் தடையை நீக்கப் போவதில்லை என்ற இந்தியாவின் அறிவிப்பு பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும் நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகும். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடி, உள்நாட்டு குழப்பங்கள், பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் அண்டை நாடுகளுடனான எல்லை மோதல்கள் என இந்தியாவின் இந்த நீர் மறுப்பு என்பது மரண அடியாக அமைந்துள்ளது. சிந்து நதி நீர் தடைப்பட்டால் பாகிஸ்தான் ஒரு பாலைவனமாக மாறும் என்பது நிதர்சனம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் ஐநாவிடம் கண்ணீர் மல்க முறையிட்டுக் கொண்டிருந்த பழைய இந்தியா இப்போது இல்லை. பயங்கரவாதத்திற்கு ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இயற்கை வளங்கள் ரீதியாகவும் தக்க பதிலடி கொடுக்க தெரிந்த வலிமையான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.